ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பெரிய பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இது மாதிரி இது சேர்த்துக்கலாம், ஏன்னா இது பூண்டு குழம்பு. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இந்த தக்காளி வதங்கிடும் அப்படியே. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் மிளகாத்தூள், 5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவை. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை குழம்புல சேர்த்துக்கலாம் வடித்து. இனி இந்த குழம்பு நல்லா கொதித்து மிளகாத்தூள் வாசனைலாம் போகட்டும்.